ஹால்டோஸ் ஹால்டோஸ் எவ்ரி ஆன் ஃபீல் குட் ஐம் குட்னு ரெடிங்க டே ஃபுட்பால் பிளேயர் லைஃப் பற்றி பார்ப்போம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களெல்லாம் தெரியும், கிலியன் எம்பாப்பே ஃபுட்பால் பிளேயர் 2022 ஃபிஃபா வேர்ல்ட் கப் புகழ். அவரை பற்றிய சுவாரஸ்ய தகவல்கள்: 19 வயதில் உலகக்கோப்பை வென்றார், அதாவது 2018ஆம் ஆண்டு. பிளேவுக்கு பிறகு உலகக்கோப்பை இறுதியில் போரடித்த இளம் வீரர். சமூக சேவைகளில் ஈடுபாடு கொண்டவர். முடிவுரை: கிலியன் எம்பாப்பே என்பது வேகம், திறமை, தன்னம்பிக்கை ஆகியவற்றின் உருவகம். இளம் வயதிலேயே உலக கால்பந்து வரலாற்றில் தன் பெயரை பொறித்த வீரர். கிலியன் எம்பாப்பே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோட தீவிர ரசிகராக இளம் வயதில் இருக்காரு. ஒரு தரம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மீட் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோட டைகார்ட் பேராக இருந்தவர். கிறிஸ்டியானோ ரொனால்டோ விளையாடின டீமுக்கு கடைசியில் விளையாடுறாரு. அவர் 23 வயதில். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் லியோனல் மெஸ்ஸி, நெய்மர் ஜேஆரோட பார்த்தீங்கன்னா இதில் பாரிஸ் செயின்ட் ஜெர்மனுக்காக விளையாடிருக்காரு. அவர் விளையாடின மொத்தம் 5 வருஷம். அதில் இவங்க கூட 2 வருஷம் விளையாடிருக்காரு. அந்த சான்ஸ் ஒன்று அவர் கிடைச்சிருக்கு. ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பார் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கிரேட்டஸ்ட் கோட்ஸ் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, லயனல் மெஸ்ஸி. இதில் எனக்கு லயனல் மெஸ்ஸியோட விளையாடுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கின்றி ஒரு பேட்டியில் ஒரு நிகழ்ச்சியில் செல்றாரு கிலியன் எம்பாப்பே. கிலியன் எம்பாப்பேயில பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் தான் ஆடுற மெயின், விளையாட்டுல ஸ்பீட், ரன்னிங் தான் ஆடுற மெயின் பாயிண்ட். 2022 வேர்ல்ட் கப்பில் கூட பார்த்தீங்கன்னா ரன்னிங் மொரோக்கோக்கு எதிராக சுமார் 42 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடி இருந்தார். அதான் கடைசி ஹை டார்கெட் ஸ்பீட் அந்த வேர்ல்ட் கப்ல ஓடின ஓட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாக்கு எதிராக 3 கோல் போட்டார் ஃபைனல்ல. 3 செல்றபடியான அருமையான கோல். பெனால்டியில் 2, ஒரு கோல் சைட் வைஸாக விழுந்து கோல் போட்டார். இப்படி சொல்லிட்டே போகலாம். அவரை பற்றி வர முக்கிய சாதனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃபா வேர்ல்ட் கப் சாம்பியன் 2018, கோல்டன் பூட் 2022ஆம் ஆண்டு, லீக் 1 சாம்பியன் பலமுறை, உலகின் சிறந்த இளம் வீரர்கள் ஒருவராக கிலியன் எம்பாப்பே இருக்கிறார். கிலியன் எம்பாப்பேயோட பொசிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரைக்கராக விளையாடுறல, ஒரு விங்கராக தான் விளையாடுறாரு. லெஃப்ட் சைட் விங்கராக விளையாடுறாரு. பெஸ்ட் விங்கர்ஸ் எடுத்துக்கிட்டா அதுல